साहब अंबेडकर द्वारा निर्मित संविधान पर प्रचंड प्रहार किया था। भारत की पहचान पूरी दुनिया में लोकतंत्र की जननी के तौर पर है। भारत में हमेशा लोकतांत्रिक मूल्यों और वाद संवाद का समर्थन हुआ, हमेशा लोकतांत्रिक मूल्यों की सुरक्षा की, उन्हें हमेशा प्रोत्साहित किया गया। ऐसे भारत पर श्रीमती इंदिरा गांधी द्वारा तानाशाही थोप दी गई, भारत के लोकतांत्रिक मूल्यों को कुचला गया और अभिव्यक्ति की आज़ादी का गला घोटा गया। इमरजेंसी के दौरान भारत के नागरिकों के अधिकार नष्ट कर दिए गए, नागरिकों से उनकी आज़ादी छीन ली गई। ये वह दौर था जब विपक्ष के नेताओं को जेल में बंद कर दिया गया, पूरे देश को जेल खाना बना दिया गया। तब की तानाशाही सरकार ने मीडिया पर अनेक पाबंदियां लगा दी गई थी, न्यायपालिका की स्वतंत्रता पर अंकुश लगा दिया गया था। इमरजेंसी का वह समय हमारे देश के इतिहास में अन्याय। அண்மை செய்தி. மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவின் உரையை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், தற்போதைய கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? மக்களவை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே எதிர்க்கட்சிகளுடைய அமளியை தொடங்கிவிட்டது. குறிப்பாக மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதற்கு அனைத்து உறுப்பினர்களும் வாழ்த்து தெரிவித்து பேசினர். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் கடந்த 1975 ஆண்டு ஜூன் 25 நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்தியது குறித்து தீர்மானத்தை வாசித்தார். குறிப்பாக 1925 ஆண்டு நாட்டில் எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டதை மக்களவை வன்மையாக கண்டித்தது என குறிப்பிட்டார். அதே சமயம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக உறுதியாக அந்த ஜனநாயகத்தை எதிர்த்து போராடிய அனைவருடைய தியாகத்தையும் போற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் ஜனநாயகத்தையே அழைத்து இந்த எமர்ஜென்சியை பிடித்ததாக குற்றம் சாட்டியவர். மீசா உள்ளிட்ட சட்டங்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்த நாட்டையே அவர் சிறைச்சாலையாக மாற்றியதாகவும் ஊடக சுதந்திரத்தினுடைய கழுத்து நெரிக்கப்பட்டதாகவும் வரலாற்றில் இந்த 1975 ஆண்டு ஜூன் 25 எப்போதும் கருப்பு நாளாகவே அறியப்படும் என்று அந்த ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தார். மேலும் இந்த எமர்ஜென்சியின் போது தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்களின் விளைவாக அவையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவர் இந்த தீர்மானத்தை வாசிக்கின்ற போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய ஆட்சேபத்தை தெரிவித்து கடும் முழக்கங்களை எழுப்பினர். சர்வாதிகாரத்தை நிறுத்து வெட்கக்கேடு என்று உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பி எதிர்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய ஆட்சேபத்தை மேற்கொண்டனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியையும் தாக்கி பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல நீங்களும் அரசியல் சாசனத்தை அளிக்கின்ற வகையில் தான் செயல்படுகிறீர்கள் என்பதை தெரிவிக்கும் விதமாக எதிர்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவையிலே எமர்ஜென்சியின் போது உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை குடியரசுத் தலைவருடைய நாடாளுமன்ற கூட்டத்தில் நடைபெற உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.